வணக்கம். இது பீப்பிள் இங்கிலீஷ் சீரிஸ். இந்த வீடியோல நம்ம பார்க்க போறது 3 ஃப்ரேசஸ். தமிழ்ல சொல்லப்போனா அப்படின்னு ஒரு வார்த்தை தான். ஆனா இங்கிலீஷ்ல இத சொல்றதுக்கு 3 டிஃபரண்ட் ஃப்ரேசஸ் இருக்கு. ஏன்னா இந்த சொல்லப்போனா அப்படிங்கிறத நம்ம 2 டிஃபரண்ட் கான்டெக்ஸ்ட்ல யூஸ் பண்ணுவோம். ஒண்ணு என்ன அப்படின்னா ஃபிகரேட்டிவ் மீனிங்ல எதையாவது ஒண்ணு சொல்றப்போ, ஃபிகரேட்டிவ் மீனிங்னா அப்படியே லிட்ரல் மீனிங்கா எடுத்துக்க கூடாது. சும்மா ஒரு எக்ஸாம்பிள்க்கு அப்படி நம்ம சொல்லுவோம். இப்ப யார் மேலயாவது நமக்கு ரொம்ப பாசம் நம்ம வீட்ல அப்படின்னு வச்சுக்கோங்களேன். அவங்க எங்க வீட்டுக்கே ராணி மாதிரி. அவங்க சொல்றது தான் அப்படி நம்ம சொல்லுவோம். ஸோ அப்போ உண்மையிலேயே ராணின்னு அர்த்தம் இல்ல. நம்ம ஒரு ஃபிகரேட்டிவ் மீனிங்ல அவங்க அப்படி அந்த மாதிரி அப்படி சொல்றோம். ஸோ சொல்லப்போனா அவ தான் என் உலகமே. சொல்லப்போனா அவ தான் என் உயிரே. சொல்லப்போனா அவங்க தான் என் குடும்பத்துக்கே ராணி மாதிரி. இப்படியெல்லாம் நம்ம சொல்றோம் இல்லையா? ஸோ இந்த சொல்லப்போனால் இத நம்ம இந்த மாரி ஏதாவது ஒண்ண ஃபிகரேட்டிவ் மீனிங்ல உண்மையா நிஜமாவே கிடையாது. பட் அந்த மாதிரி அப்படி சொல்றோம் இல்லையா? இந்த இதுக்கு நம்ம ஒரு ஃப்ரேஸ யூஸ் பண்ணுவோம். இன்னொரு விதமாவும் இந்த சொல்லப்போனாலும் நம்ம யூஸ் பண்ணுவோம். என்ன அப்படின்னா, கான்ட்ராஸ்ட்டா சொல்றப்போ. எப்படி? இப்ப நடந்துட்டு வரீங்க. "இவ்ளோ தூரம் நடந்து வந்தேமே, இப்ப இது உனக்கு டயர்டா இருக்கா?" அப்படின்னு கேட்டா, "ஐயய்யோ! டயர்டாலாம் ஒண்ணும் இல்ல. சொல்லப்போனா எனக்கு முன்னாடிய விட நல்லா பிரிஸ்கா இருக்கு." அப்படி சொல்றோம். ஸோ டயர்டா இல்ல, நான் பிரிஸ்கா தான் இருக்கேன். ஸோ கான்ட்ராஸ்ட்டா சொல்றோம். சொல்றப்ப அப்படி இல்ல, சொல்லப்போனா நான் இப்படி தான் இருக்கேன். அப்படி சொல்றோம் இல்லையா? ஸோ இது செகண்ட் மீனிங். இந்த 2மே தமிழ்ல சொல்லப்போனால் அப்படின்னு சொன்னா கூட, இங்கிலீஷ்ல ஒரே ஃப்ரேஸ் இல்ல. 2க்கும் நம்ம வேற வேற மாதிரி ஃப்ரேஸஸ் யூஸ் பண்ணுவோம். இன்னைக்கு நம்ம பார்க்க போறது "சோ டூ ஸ்பீக்", "அஸ் இட் வேர்", "இஃப் எனிதிங்". இது 3க்குமே நம்ம சொல்லப்போனா அப்படிதான் அர்த்தம் சொல்லுவோம். ஸோ எப்படி யூஸ் பண்ணணும் அப்படின்றதையெல்லாம் நம்ம நிறைய எக்ஸாம்பிள்ஸோட பார்க்கலாம். இன்ஃபேக்ட் இத ரொம்ப வருஷத்துக்கு முன்னாடி, ஆல்மோஸ்ட் ஒரு 2, 3 இயர்ஸ் முன்னாடி ஒரு வியூவர் கேட்டிருந்தாரு. எனக்கு மறந்தே போயிடுச்சு. ஸோ சாரி, இன்னைக்கு ரொம்ப லேட்டா போடுறதுக்கு இந்த வீடியோவ. "சோ டூ ஸ்பீக்" அண்ட் "ஆஸ் இட் வேர்" இது 2த்தையும் நம்ம ஒண்ணா எடுத்துக்கலாம். ஏன்னா 2க்கும் ஒரே அர்த்தம் தான். "இஃப் எனிதிங்க" தான் நம்ம அந்த கான்ட்ராஸ்டான மீனிங்க்கு யூஸ் பண்ண போறோம். "சோ டூ ஸ்பீக்க" பொறுத்தவரைக்கும் வெரி கேஷுவல். ஸ்போக்கன்ல ரொம்ப காமனா யூஸ் பண்ணுவாங்க. "ஆஸ் இட் வேர்" அப்படின்றது ரொம்ப ஃபார்மல். அதனால இது நம்ம ஸ்போக்கன்ல இப்படி யூஸ் பண்ண மாட்டோம். ரிட்டன்ல நீங்க ஏதாவது கதையெல்லாம் எழுதுறீங்க அந்த மாரிலாம் சொன்னா, அந்த "அஸ் இட் வேர" நம்ம யூஸ் பண்ணலாம். மத்தபடி ஸ்போக்கனுக்கு "சோ டூ ஸ்பீக்" போதுமானது. 2த்தையுமே எப்படி யூஸ் பண்றதுன்றத அஸ் இட் வேர்க்கு ஒரு சில எக்ஸாம்பிள்ஸ் மட்டும் பார்ப்போம். மத்தபடி காமனா நம்ம "சோ டூ ஸ்பீக்" தான் யூஸ் பண்ண போறோம். ஸோ ரொம்ப சிம்பிள். இந்த "சோ டூ ஸ்பீக்க" நீங்க என்ன சொல்றீங்களோ, அதுக்கு முன்னாடியோ, பின்னாடியோ சேர்த்துக்க வேண்டியது தான். அந்த மாரி சேர்த்துக்கிட்டீங்களான்னா, நான் உண்மையிலேயே அப்படி லிட்ரல் மீனிங்ல சொல்லல. அந்த மாதிரி அப்படி சொல்றேன் அப்படின்னு அர்த்தம். இப்ப நம்ம ஃபர்ஸ்ட் எக்ஸாம்பிளா நம்ம அதே தான் சொல்லப் போறோம். ஸோ அவன தான் நம்பி இருக்கு எங்க குடும்பமே. அதனால அவன் தான் எங்க குடும்பத்துக்கே ஒரு ஆணிவேர் மாதிரி அப்படின்னு நம்ம சொல்லப் போறோம். ஸோ ஆணிவேர் அப்படின்னா டேப் ரூட் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ அதனால அப்படி வச்சுக்கலாம். நீங்க இந்த சென்டென்ஸ ஆணிவேர் மாதிரின்னு சொல்லாம, அவங்க தான் முதுகெலும்பு மாதிரி, அவங்க தான் எங்க குடும்பத்துக்கே தூண் மாதிரி, பில்லர் மாதிரி, இந்த மாரி நீங்க என்ன வார்த்தைய வேணா அந்த இடத்துல யூஸ் பண்ணிக்கோங்க. ஸோ சொல்லப்போனா அப்படின்றதுக்கு நம்ம "சோ டூ ஸ்பீக்" அப்படின்னு நம்ம சொல்லப் போறோம். இதுல பார்த்தீங்கன்னா, தமிழ்ல சொல்றப்ப இந்த மாதிரின்னு ஒரு வார்த்தை இருக்கு. "சோ டூ ஸ்பீக்க" யூஸ் பண்றப்போ, நீங்க இன்னொரு தடவ இந்த லைக்ன்ற வார்த்தையெல்லாம் கொண்டு வரணுன்ற அவசியம் இல்ல. "சோ டூ ஸ்பீக்" அப்படின்னாலே அந்த மாதிரி அப்படின்னு தான் அர்த்தம். ஒரு வேள போட்டீங்கன்னா தப்பு கிடையாது. பட் தேவையில்ல. அப்ப அவன் தான் என் குடும்பத்துக்கு ஆணிவேர் அப்படின்னு மட்டும் தான் நம்ம சென்டென்ஸ் ஃப்ரேம் பண்ண போறோம். அதனால "ஹி இஸ் த டேப் ரூட் ஆஃப் அவர் ஃபேமிலி" அவ்வளோதான். "சோ டூ ஸ்பீக், ஹி இஸ் த டேப் ரூட் ஆஃப் அவர் ஃபேமிலி" அப்படி சொல்லலாம். இல்லன்னா "சோ டூ ஸ்பீக்க" பின்னாடிக்குள்ள வச்சு சொல்லலாம். "ஹி இஸ் த டேப் ரூட் ஆஃப் அவர் ஃபேமிலி, சோ டூ ஸ்பீக்" அப்படியும் சொல்லலாம். ஒருவேள இந்த மாதிரின்னு வந்தாலே ஒரு லைக்க சேர்த்துக்கணுன்ற இன்டென்ஷன் எனக்கு வந்துரும். நான் அப்படியே சேர்த்துப்பேன் அப்படின்னு தோணுச்சுன்னா, தாராளமா சேர்த்துக்கலாம். அதனால ஒண்ணும் கிராமட்டிக்கலி இது ஒண்ணும் தப்பெல்லாம் கிடையாது. "சோ டூ ஸ்பீக், ஹி இஸ் லைக் த டேப் ரூட் ஆஃப் அவர் ஃபேமிலி" அப்படி சொன்னாலும் ஓகே தான். இப்ப இன்னொரு எக்ஸாம்பிள் எடுத்துக்கலாம். சொன்ன மாரி நம்ம ஃபேமிலில இருக்கிற ஒருத்தர், நமக்கு ரொம்ப பிடித்தமான ஒருத்தர். "அவ தான் என் உலகமே, அவ தான் என் உயிரே" அப்படிலாம் சொல்லுவோம் இல்லையா? ஸோ அந்த மாரி சொல்லலாம். ஆனா எனக்கு ரொம்ப பிடிக்கும். சொல்லப்போனா அவ தான் என் உயிரே அப்படின்னு நம்ம சொல்லுவோம். ஸோ சொல்லப்போனா அதுக்கு தான் நம்ம "சோ டூ ஸ்பீக்" அப்படின்னு நம்ம சொல்றோம். "ஷி இஸ் மை லைஃப்", உயிர்ன்றத நம்ம லைஃப்ன்னு தான் சொல்லுவோம் இங்கிலீஷ்ல. "ஷி இஸ் மை லைஃப்", "ஷி இஸ் மை வேர்ல்ட்" எப்படி வேணா சொல்லலாம். "ஷி இஸ் மை லைஃப், சோ டூ ஸ்பீக்". இப்ப இந்த இடத்துல இந்த அசிட் வேற எங்க யூஸ் பண்றதுன்றதையும் பார்த்துடலாம். சேம் மீனிங், ஃபார்மல் அவ்வளோதான். ஸோ எத நம்ம ஃபிகரேட்டிவ் மீனிங்ல சொல்றோமோ, இந்த எக்ஸாக்ட் வார்த்தைக்கு முன்னாடி இந்த மாரி அசிட் வேற சேர்ப்பாங்க. முன்னாடி ஒரு கமா, பின்னாடி ஒரு கமா. ஏன்னா பெரும்பாலும் இத ரிட்டன்ல தான் நம்ம யூஸ் பண்ணுவோம். அதனால இப்படி சொல்றோம். "ஷி இஸ் அஸ் இட் வேர் மை லைஃப்", இப்படி நம்ம
எழுதுறப்ப யூஸ் பண்ணலாம். ஸ்போக்கனுக்கு சோ டு ஸ்பீக் தான் நல்லா இருக்கும். ஏன்னா அதுதான் ரொம்ப காமன். நீங்க அப்படியே யூஸ் பண்ணுங்க. அசிட் வேர் எப்படி வரும்ன்றத காட்டுறதுக்காக மட்டும் தான் இந்த எக்ஸாம்பிள். ஒருத்தவங்களோட வீடு அப்படியே எங்க பார்த்தாலும் சாமி போட்டோவா இருக்கும். நெறைய ஐடல்ஸ் எல்லாம் இருக்கும். அப்படியே கோயில் மாதிரி இருக்கும் அப்படின்னு நம்ம சொல்லுவோம் இல்லையா? ஸோ அவங்க வீடு அப்படியே சொல்லப்போனா ஒரு கோயில் மாதிரி இருக்கும். அப்படியே தெய்வீகமா, அப்படியே அமைதியா அப்படி சொல்லுவோம். ஸோ இதுதான் அப்படியே நம்ம சொல்லப் போறோம். ஸோ அவளுடைய வீடு ஒரு கோயில் மாதிரி அப்படின்றத, அவளுடைய வீடு ஒரு கோயில் அப்படின்னு மட்டும் நம்ம சொல்லுவோம். அப்ப ஹர் ஹவுஸ் இஸ் அ டெம்பிள். ஹர் ஹவுஸ் இஸ் அ டெம்பிள். ஸோ டு ஸ்பீக் அப்படியே சேர்த்துக்கோங்க அவ்வளவுதான். அப்புறம் அவங்க ரொம்ப தெய்வீகமா இருக்கும், அமைதியா இருக்கும்னு நம்ம சொல்லணும். அப்ப வெரி டிவைன், பீஸ்ஃபுல் அப்படி சொன்னா போதும். வெரி டிவைன் அண்ட் பீஸ்ஃபுல் அப்படி சொன்னா கூட போதும். Her house is a temple, so to speak, very divine and peaceful. Her house is a temple, so to speak, very divine and peaceful. இப்போ இதை நீங்களே கூட ட்ரை பண்ணலாம். அந்த இடமே அப்படியே ஒரு பாலைவனம் மாதிரி இருந்துச்சு. சுத்தமா மரம், செடி, கொடி எதுவுமே இல்லை. ஸோ அதெல்லாம் மரம், செடி, கொடி எதுவும் இல்லாததுனால நம்ம அப்படியே ஒரு பாலைவனம் அப்படின்னு நம்ம சொல்லிடுறோம். ஸோ சொல்லப்போனா அது வந்து ஒரு பாலைவனம் மாதிரி இருந்துச்சு அப்படி சொல்றோம் நம்ம. ஸோ அதை நம்ம அப்படியே ஃப்ரேம் பண்ணிடலாமா? ஸோ அந்த இடம் ஒரு பாலைவனம் அப்படிதான் நம்ம சொல்ல போறோம். ஸோ இருந்ததுன்றதுக்கு அதனால பாஸ்ட் டென்ஸ்ல சொல்ல போறோம். ஸோ தட் பிளேஸ் வாஸ் அ டெசர்ட், ஸோ டு ஸ்பீக். சொல்லப்போனா அது வந்து ஒரு பாலைவனம் மாதிரி இருந்துச்சு. சுத்தமா மரம், செடி, கொடி எதுவுமே இல்லை அப்படின்னு சொல்றதுக்கு கம்ப்ளீட்லி டிவாய்ட் ஆஃப் எனி வெஜிடேஷன்ஸ், இல்லைன்னா அட்டர்லி டிவாய்ட் ஆஃப் வெஜிடேஷன்ஸ் இப்படி சொல்றோம். ஸோ கம்ப்ளீட்லியை விட இன்னும் ஜாஸ்தியா அட்டர்லி டிவாய்ட் ஆஃப் எனி வெஜிடேஷன். The place was a desert, so to speak, utterly devoid of any vegetation. எங்க டீம்ல ஒருத்தர் இருப்பார். ஒவ்வொரு டீமுக்கும் ஒருத்தவங்க இருப்பாங்க. யாராவது ஒருத்தவங்க கொஞ்சம் மெச்சோர்டா, எக்ஸ்பீரியன்ஸ்டா அந்த மாதிரி இப்போ ஒரு ஒர்க் பண்ற இடத்துலன்னு வச்சுக்கோங்களேன். அவரை வந்து நம்ம வந்து ஒரு ஃபாதர் ஃபிகராகவே நம்ம நினைச்சிருவோம். ஏன்னா அவர் ரொம்ப ப்ரொடெக்டிவா இருப்பார். எங்கேயாவது வெளில போனா நம்மளை வந்து ப்ரொடெக்ட் பண்ணி சாப்பிட்றீங்களா, இது வேணுமா, அது வேணுமா அப்படி கேட்குற ஒருத்தர் இருப்பார். ஸோ அவங்கள நம்ம வந்து ஒரு ஃபாதர் ஃபிகர் மாதிரியே நினைப்போம் இல்லையா? ஸோ அவர் வந்து எங்க டீமுக்கே ஒரு ஃபாதர் ஃபிகர் மாதிரி அப்படின்னு நம்ம சொல்ல போறோம். அப்போ he is the father figure of the group. He is the father figure of the group, so to speak. அசிட் வேற வச்சு சொல்றதா இருந்தா எங்க அந்த கம்பேரிசன் இருக்கோ, எங்க எதை நம்ம வந்து ஃபிகரேட்டிவ் மீனிங்ல சொல்றோமோ அதுக்கு முன்னாடி இந்த அசிட் வேற நம்ம சொல்றோம். Here's he, அசிட் வேர் the father figure of the group. பாருங்களேன். இப்போ ஒருத்தவங்க ஏதாவது ஒண்ணு சொல்லிட்டாங்கன்னா நம்ம கேட்போம், அவர் சொன்னதுக்காக நீ எதுவும் கோச்சிக்கிட்டியா அப்படி கேட்டா, இல்ல இல்ல சொல்ல போனா அவர் சொன்னது என் கண்ணையே திறந்த மாதிரி இருந்துச்சு அப்படி நம்ம சொல்லலாம் இல்லையா? சோ அவர் சொன்னது என் கண்ணையே திறந்த மாதிரி இருந்தது. அவர் சொன்னது வாட் ஹி செட் வாஸ் an eye opener. இப்படி ஒரு வார்த்தை சொல்லுவோம் இல்லையா? ஐ ஓப்பனர்னு சொல்லுவோம். ஸோ வாட் ஹி செட் வாஸ் an eye opener for me. ஸோ இந்த இடத்துல ஐ ஓப்பனர்ன்றது ஃபிகரேட்டிவ் மீனிங். அதனால so to speak what he said was an eye opener for me. இந்த எக்ஸாம்பிள் வந்து ரொம்ப காமன். ரொம்ப சாதாரண ஒரு விஷயம் சொல்லுவோம். எங்க குடும்ப சம்பந்தப்பட்ட விஷயம் சொல்லக்கூடாது தான், இருந்தாலும் சொல்றேன். ஏன்னா நீயும் என் குடும்பத்துல ஒருத்தர் மாதிரி தான். ஸோ நீ வந்து என்னோட ஃபேமிலி மெம்பர் இல்ல, பட் அந்த மாதிரி அப்படி நம்ம சொல்றோம். ஸோ அதனால தான் இந்த இடத்துல so to speak நம்ம வந்து யூஸ் பண்ண போறோம். இன்ஃபேக்ட் இந்த சென்டென்ஸ்ல சொல்லப்போனா அந்த வார்த்தையே இல்லை இல்லையா? ஆனாலும் நம்ம சொல்றோம். ஏன்னா குடும்பத்துல ஒருத்தர் மாதிரி, குடும்பத்தில் ஒருத்தர் இல்ல, குடும்பத்தில் ஒருத்தர் மாதிரி. ஸோ அதுதான் நம்ம இந்த இடத்துல ஃபிகரேட்டிவ் மீனிங், லிட்ரல் மீனிங் இல்ல அப்படி சொல்றோம். ஸோ இந்த இடத்துல நம்ம so to speak சேர்த்துக்க போறோம். சொல்லக்கூடாதுதான். ஐ ஆட் நாட் டு டெல். ஐ ஆட் நாட் டு டெல் யூ. உனக்கு சொல்லக்கூடாதுதான். ஐ ஆட் நாட் டு டெல் யூ. இருந்தாலும் சொல்றேன், பட் ஐ வில். இருந்தாலும் நான் சொல்றேன், பட் ஐ வில். ஏன்னா நீ என்னோட ஃபேமிலி தான். யூ ஆர் இன் மை ஃபேமிலி. ஸோ உண்மையில இல்லை, அதனால தான் so to speak. ஐ ஆட் நாட் டு டெல் யூ, பட் ஐ வில். பிகாஸ் யூ ஆர் இன் மை ஃபேமிலி, so to speak. யூ ஆர் இன் மை ஃபேமிலின்றது உண்மை இல்லை, நீ நிஜமாவே என் ஃபேமிலி மெம்பர் இல்லை மாதிரி. அதனால தான் ஒரு so to speak நம்ம சேர்த்துக்கிட்டோம். ஐ ஆட் நாட் டு டெல் யூ, பட் ஐ வில். பிகாஸ் யூ ஆர் இன் மை ஃபேமிலி, so to speak. ஸோ இந்த so to speak எங்க யூஸ் பண்ணுவோம் அப்படின்றத நம்ம நல்லாவே டீட்டெயிலாக கற்றுக்கிட்டோம். இப்போ அடுத்து இந்த if anything கற்றுக்கலாம். ஸோ if anythingன்றது கான்ட்ராஸ்டா.
உண்மையில ஆக்சுவலா அப்படி கிடையாது. அதற்கு மாறாக இந்த மாரி அர்த்தத்திலேயே நம்ம இஃப் எனிதிங்க யூஸ் பண்ணுவோம். இன்னும் தமிழ்ல கரெக்ட்டா சொல்லப்போனா, அந்த சொல்லப்போனா அந்த வார்த்தை வந்து அந்த இடத்துல கரெக்ட்டா மேட்ச் ஆகும். இப்ப எக்ஸாம்பிள்க்கு 2 கான்ட்ராஸ்டான விஷயம் அப்படின்னு நம்ம சொன்னோம். கிளைமேட் எப்படி இருக்கு? வெதர் எப்படி இருக்கு? ரொம்ப ஹாட்டா இருக்கா? அப்படி கேட்டா, இல்ல இன்னைக்கு ஹாட்டாலாம் இல்ல. சொல்லப்போனா இன்னைக்கு குளிர்ச்சியாவே இருக்கு. அப்படி சொல்லப் போறோம். இன்னைக்கு கொஞ்சம் சில்லுன்னே ஃபீல் ஆகுது. அப்படி சொல்லப் போறோம். ஸோ 2 கான்ட்ராஸ்டான விஷயத்த கனெக்ட் பண்றப்போ சொல்லப்போனா அப்படின்னு சொல்றதுக்கு தான் நாம இந்த இடத்துல இஃப் எனிதிங்க யூஸ் பண்ண போறோம். ஸோ the weather isn't hot. The weather is not hot. If anything சொல்லப்போனாக்கு பதிலா if anything. It feels a little cool today. இன்னைக்கு கொஞ்சம் சில்லுன்னே ஃபீல் ஆகுது. It feels a little cool today. The weather is not hot. If anything, it feels a little cool today. எக்ஸாம் எப்படி ரொம்ப கஷ்டமா இருந்துச்சா? இல்ல கஷ்டமாலாம் இல்ல. சொல்லப்போனா நான் நினைச்சதை விட ரொம்ப ஈஸியா இருந்துச்சு. இப்படி நம்ம சொல்லுவோம் இல்லையா? So the exam was not hard. The exam wasn't hard. சொல்லப்போனா if anything, it was easier than expected. In fact, it was easy. In fact நம்ம சொல்றோம்ல அதே மாதிரி இந்த இடத்துல if anything யூஸ் பண்ணுவோம். The exam was not hard. In fact, it was easy. It was easier than I expected. அப்படி நம்ம சொல்லலாம் இல்லையா? ஸோ அதே மாதிரி தான் இந்த இடத்துல if anything வந்து இந்த இடத்துல ஒர்க் ஆகுது. ஸோ the exam was not hard. இந்த இடத்துல நான் எதிர்பார்த்ததை விட அப்படின்னு இருக்கிறதுனால தான் it was easier அப்படின்னு கம்பேரிட்டிவ் ஃபார்ம்ல போட்டிருக்கோம். The exam was not hard. If anything, it was easier than I expected. சாரி அதை கேட்டு நீ எதுவும் அப்செட் ஆயிட்டியா அப்படி கேட்டா இல்ல அந்த நியூஸ் என்ன ஒன்றும் அப்செட்லாம் பண்ணல. சொல்லப்போனா எனக்கு இன்னும் கொஞ்சம் ஒரு ஹோப்ஃபுல்லா இருக்கு அப்படி நம்ம சொல்ல போறோம். So the news didn't upset me. If anything, it gave me hope. எனக்கு ஒரு புது நம்பிக்கையே கொடுத்துருக்குது. The news didn't upset me. If anything, it gave me hope. ஸோ எல்லா இடத்துலையும் பார்த்தீங்களான்னா நம்ம ஃபர்ஸ்ட் சொல்ற விஷயத்துக்கு கான்ட்ராஸ்டா சொல்லப்போனா அப்படி கிடையாது இப்படி அப்படி சொல்ற இடங்கள்ல தான் நம்ம இஃப் எனிதிங்கை யூஸ் பண்றோம். ஸோ டு ஸ்பீக்கும் இஃப் எனிதிங்கும் இன்டர்சேஞ்சபிள் இல்லை. இது வேற இடத்துல யூஸ் பண்றோம், அதை வேற மாதிரி யூஸ் பண்றோன்றதை புரிஞ்சுக்கோங்க. ஸோ ஃபிகரேட்டிவ் மீனிங்ல இந்த மாதிரி அப்படி சொல்லணுமானா ஸோ டு ஸ்பீக். 2 கான்ட்ராஸ்டான விஷயம் இப்படி இல்லை சொல்லப்போனா இப்படி அப்படி சொல்றதா இருந்தா இஃப் எனிதிங். ஸோ இந்த சென்டென்சஸை நீங்க ட்ரை பண்ணுங்க. நான் டயர்டாலாம் இல்லை, வாக்கிங் போயிட்டு வந்ததுக்கு அப்புறம் சொல்லப்போனா இன்னும் கொஞ்சம் சுறுசுறுப்பாவே இருக்கேன். சொல்லப்போனா அவன் அந்த கம்யூனிட்டிக்கே இந்த இடத்துல குழு அப்படின்னு சொல்றது டீம் இல்ல, ஒரு குரூப் ஆஃப் பீப்புள், ஒரு கம்யூனிட்டி அப்படி சொல்லுங்க. ஸோ சொல்லப்போனா அவன் அந்த குரூப்புக்கே ராஜா மாதிரி. அவர் என்ன இன்னைக்கு அவ்வளோ கோவப்பட்டாரு ஏன்? சொல்லப்போனா அவருடைய கோபம் வந்து ரொம்ப நாளா அவரு மனசுக்குள்ளேயே வச்சிருந்த எரிச்சலோட வெளிப்பாடாதான் இன்னைக்கு வெளிப்படுத்தியிருக்கார் அப்படி நம்ம சொல்றோம். அவுட் பர்ஸ்ட். ஸோ இந்த சென்டென்சஸை நீங்க ட்ரை பண்ணுங்க. உங்களுக்கான ஆன்சர்ஸை நீங்க அடுத்த ஸ்லைட்லயே செக் பண்ணிக்கலாம். ஆன்சர்ஸ் பார்த்துடலாமா? So I'm not tired. If anything, I'm more active after the walk. He's the king of their community, so to speak. So to speak, his anger was an outburst of his long-term irritation. ரொம்ப நாளா எது எரிச்சல் இருந்திருக்காரு, அதை வெளிப்படுத்துற மாதிரி தான் நீ கோபப்பட்டிருக்காரு. ஸோ இந்த வீடியோல நாம so to speak, as it were, if anything இந்த மாதிரி 3 phrases பார்த்தோம். அதுலயும் இந்த so to speak, if anything இதெல்லாம் ரொம்ப கான்வர்சேஷனல் phrases. நம்ம கான்வர்சேஷன்ல ஈஸியா நம்ம அடிக்கடி இந்த மாதிரி யூஸ் பண்ணுவோம் தமிழ்ல. அப்படியே நீங்க இங்கிலீஷ்ல இதெல்லாம் நீங்க இந்த இடத்துல ஃபிக்ஸ் பண்ணிக்கலாம். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும்னு நினைக்கிறேன். தேங்க்யூ ஸோ மச்.